ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங்ல இருக்கோம். தீபாவளிக்கு முன்னாடி டேல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சென்னையில கன்டினியூஸா அப்படியே ட்ரிஸ்லிங் இருந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கேமராக்கு கேரி பேக்லாம் போட்டு ஷூட் பண்ணிருக்கிறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ரைட். இப்போ நான் ஒரு ஆடியோ வந்து நான் ப்ளே பண்றேன். இது வந்து நம்ம சேனலோட ஒரு ஃபாலோயர். அவர் வந்து நமக்கு அனுப்பிச்ச ஒரு ஆடியோ. இத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் அத நீங்க லிசன் பண்ணுங்க. டெய்லி ஓட்டுறேன். இல்ல சில நாள் 1 நாள் விட்டு 1 நாள் ஓட்டுறேன். சில நாள் 2 நாளைக்கு ஒரு தடவ ஓட்டுறேன். ஆனா என்னன்னா, அந்த ரோடு ஃபியர் இன்னும் போகல சார். கொஞ்சம் மெதுவா தான் ஓட்டிட்டுருக்கேன். 30 30, 35 அந்த மாரி தான் ஓட்டுறேன். 20-30 அந்த ஸ்பீட்ல தான் ஓட்டிட்டுருக்கேன் சார். ஆனா என்னன்னா, எல்லாரும் உடனே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு மாரி அ அ ஒரு இதுவாயிடுச்சு. என்னது ஒரு மாரி இதுவா இருக்கு. நம்ப எப்பதான் வந்து மத்தவங்கள மாரி வண்டி ஓட்டுவோம் ரோட்ல. எப்பயுமே இதே மாரி ஸ்லோவா தான் ஓட்டுவோமா? ஆக்சுவலா ஸ்லோவா ஓட்டுனா தான் நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. நான் லைஃப்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமே வண்டியே ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன் சார். இப்ப நான் 45 ஆக்சுவலா. ஸோ லைஃப்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமே நான் வண்டி ஓட்டுறேன். ஸோ நானும் மத்தவங்க மாரி எப்ப சார் எனக்கு ஓட்ட முடியும்? இல்ல இது எப்படி சார் இது? நீங்க கொஞ்சம் ஏன்னா இந்த ரோட்ல 25, 30 இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஆ ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மைண்ட் வாய்ஸை எத்தனை பேரால ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் முக்கியமா நீங்க கார் ஓட்ட பழகும் போது, இல்லை இப்போ நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சினாரியோ வந்து கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பத்தி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேச போறோம். இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கார் ஓட்டுறது அப்படிங்கிறது இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ரோட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து கார் ஓட்ட பழகும் போது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான். இது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே எப்படி உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கார் ஓட்ட பழகுறதும், இல்லை எனக்கு கார் ஓட்டவே வேண்டான்னு வெளியில் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இந்த காரணத்தினால எனக்கு காரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த சினாரியோவை ஒரு மென்டலி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் ஓட்ட பழகிறது அப்படிங்கிறது மல்டிப்புள் ஃபேஸஸ் வந்து இருக்குது. அதாவது டிரைவிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிப்புள் ஃபேஸஸை கடந்து தான் அவர் கேட்குற மாதிரி நான் எப்படி மித்தவங்க மாதிரி கார் ஓட்டுவேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ரோடில் நல்லா கார் ஓட்டுற அத்தனை பேருமே இந்த ஃபேஸஸை கடந்து வந்து தான் இப்போ கார் ஓடிட்டு இருக்காங்க. அது நல்லா நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஃபேஸஸை தாண்டாமல் அந்த லாஸ்ட் ஃபேஸுக்கு நம்மளால் போகவே முடியாது. கண்டிப்பாக இந்த ஃபேஸஸை கடந்து தான் நம்ம போகணும். ரைட். இதை வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஃபேஸஸில் நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிடுவோம். மேபி ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அவங்களோட சப்போர்ட்டோட நம்ம வந்து லைசன்ஸ் வாங்குகிறோம். பட் இருந்தால் கூட நம்மளால் ரோடில் கான்ஃபிடெண்ட்டாக ஓட்ட முடியறது இல்லை. அப்போது அந்த லேர்னிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஃபேஸு. அதுக்கப்புறம் லைசன்சிங், அதுக்கப்புறம் டிரைவிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிட்டைஸ் பண்ணி நிறையா ஃபேஸஸை வந்து பிரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கார் டிரைவ் வந்து பழகுறோம். அப்போ லைசன்ஸை வாங்கிட்டோன்னா அங்கே நம்மளோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு, நம்ம கார் வாங்கும் போது பார்த்துக்கலாம். அதுதான் ரியாலிட்டியுமே கூட. அதுக்கப்புறம் கார் வாங்கினதுக்கப்புறமா தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட காரில் நீங்கள் எல்போர்டை போட்டுருங்க. அது கூச்சப்படவே படாதீங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு எல்போர்டு போடுங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டு வர்ற வரைக்கும். ரைட். எதுக்காக அப்படின்னா ரோட்டில் போகிற மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், நான் இன்னும் கம்ஃபர்டபுளாக வந்து டிரைவிங்கில் இல்லை, இப்போ தான் பழகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் எனக்காக பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் தான் இந்த எல்போர்ட். ஸோ தட் அவங்க கொஞ்சம் எல்போர்டை பார்த்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக அவங்க டைவர்ட் பண்ணி போவாங்க. ஆனால் நிறைய பேர் வேணுமனுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்போர்டுக்கு பின்னாடி வந்து தான் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரைட். அதெல்லாம் நீங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. நம்ம டியூட்டி நம்ம பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இன்னொன்று,
ரோட்டில் நம்ம போகும்போது ஸ்லோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் புதுசாக பழகுற வரைக்கும் நம்ம ஸ்பீடு வந்து ஸ்லோவாக தான் போவோம். அதனால நடுவில் பாதையை மறைச்சிக்கிட்டு போகாமல் கொஞ்சம் ரோடோட ஓரத்தில் நம்ம போகிறத நம்ம முயற்சி செய்யணும். ரைட்? அப்போது நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எவ்ரிடே டிரைவிங்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அலோகேட் பண்ணுங்கள். ஒரு 5 o'clock காலையில் போனீங்கன்னா லைட்டாக விடியிற டைமாக இருக்கணும். ஃபுல் டார்க்கில் போகாதீங்க. ஹெட்லைட்டே இல்லாமல் உங்களால் விசிபிலிட்டி தெரிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு லைட்டில் நீங்கள் காரை எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போகிற ரோடில் ஓட்டுங்க. அப்போது டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் அந்த ரோட் ஃபியர் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா நீங்கள் கார் ஓட்ட பழகும்போது கிரவுண்டுக்குள்ளேயே ஓட்டியிருப்பீங்க, கொஞ்சம் ஆளே இல்லாத இடத்துல ஓட்டியிருப்பீங்க. பட் ரோடில் வந்து பெருசாக நீங்கள் பழகிருக்க மாட்டீங்க. அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு டைம் அலோகேட் பண்ணி காலையில் நீங்கள் காரை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு டிரைவ் வந்து போகணும். ஸ்லோவாக போங்க. நீங்கள் போகிற ரொட்டீனான ரோட்டில் வந்து அந்த டிரைவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது 1 வீக் போங்க. சம்டைம் ஒரு சிலருக்கு 10 days 15 days கூட ஆகலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு. அதுக்காக டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ காலையில் ஒரு 5:30க்கு அந்த காரை எடுத்துகிட்டு ஒரு 45 minutes ஒரு டிரைவ் அப்படியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுங்க. ஓகே? அப்போ என்ன ஆகும், அந்த ரோடு வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டுரும். அந்த ரோடோட விட்த்துனா என்ன, அதை எப்படி நம்ம கணிக்கணும், எப்படி லெஃப்ட் எடுக்கணும், எப்படி ரைட் எடுக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று. ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. அதுவும் முக்கியமாக டிரைவிங்கில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஃபேஸில் இருக்கிற ஒருத்தர் ரோடில் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து, அவர்லாம் அப்படி ஓட்டுறாரு, நம்ம என்னை தான் ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடாது. முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஃபீமேல் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம பழகும்போது, ச்சே அவங்களே கார் ஓட்டுறாங்க, நம்மளால் ஏன் ஓட்ட முடியல அப்படின்னு நம்மளை நாமளே வந்து தாழ்த்திக்கிடுவோம். அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த ஃபேஸை கிராஸ் பண்ணிட்டு தான் கார் வந்து நல்லா ஓட்டுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரொட்டீன் டைமில் அந்த ரோட்டில் ஒரு காரை எடுத்து டிராஃபிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கமிட்மெண்ட் இல்லாமல் பண்ணணும். இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த காரை வந்து ஓட்டணும். சரியா? அப்படி ஓட்டும்போது நமக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம போகிறதே வந்து ஜாலிக்கு தான், கார் ஓட்ட பழகுறதுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட நீங்கள் அந்த காரை வந்து ஓட்டணும். டிராஃபிக்குள்ளே போங்க, அதே ரோடில் போங்க. இப்போ பழக்கப்பட்ட ரோடில் ஒன்லி அடிஷ்னலாக என்ன ஆட் ஆகிருக்கு, அங்கங்கே நிறைய பீப்புள் வந்து ரோடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் அடிஷ்னலான ஆட் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படின்னா, இந்த ரோடில் எங்கே லெஃப்ட் இருக்குது, எங்கே ரைட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி உங்கள் மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆயிரும். உங்களுக்கு அந்த மைண்டு ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சப்கான்சியஸ் மைண்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி பழக்கப்பட்ட ரோடில் டிராஃபிக்கில் ஓட்டுங்க. இது நெக்ஸ்ட் ஃபேஸ். அது கொஞ்சம் நல்லா பழகுனதுக்கு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது கூட சேர்த்துக்கிட்டு ஹைவேல ஒரு ட்ராவல் போங்க. ஒரு 150 to 200 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்ட் ட்ரிப். காலையில் கிளம்பணும், 200 கிலோமீட்டர் போகணும், ஈவினிங்குள்ளே திரும்ப வந்துடணும். இது ஒரே ஒரு ட்ரிப்பை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஆனால் நல்லா கார் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர், உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுற ஒருத்தர், ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணுற ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ராவல். சரியா? இது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் கார் டிரைவிங்கில். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆர்வத்தை அது தூண்டும் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஒரு லாங் டிரைவ். அப்போது அது போனதுக்கு அப்புறமா சிட்டிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் ஓட்டுவீங்க. அப்படி ஓட்டுனதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஒரு ஹில் டிரைவ் பிளான் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஹைட் இல்லாத ஒரு ஹில்லை பிக் பண்ணிக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கோம் அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் ஏலகிரி கண்டிப்பாக சொல்லலாம். மிஞ்சி போனால் 15 minutesல நீங்கள் வந்து அந்த ஹில்லை ரீச் ஆயிடுவீங்க. அந்த ஒரு ஹில் டிரைவ் போங்க. அது கொடுக்குற அந்த ஒரு மாதிரியான வைப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி பேஷனேட்டாக அந்த ஹில் டிரைவ் வந்து உங்களை மாற்றும். ஏன்னா நிறைய பெண்டு இருக்கும். ஸோ அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து ஓட்டலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப டஃப்பான ஹில்லுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஹில்லுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செம்ம கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆகும். இல்லை திருப்பதி ஹில்லுமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒய்டரான ரோடு, ப்ராப்பராக ஆர்கனைஸ்டான ஒரு ரோடு, ஒன் வேவாக வந்து அந்த ஹில் இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டலாம். ஸோ இந்த மாதிரி அப்படி ஒரு ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணி போயிட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து லாஸ்ட் ஃபேஸ் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்து ஓட்டும் போது ஒரு ஃபீல் வரும் பாருங்கள் உங்களுக்கு. ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பார்,
நம்மளா அவரை பார்த்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் மெச்சூர்டாக க்ரூம் ஆகி நல்ல கார் டிரைவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, அப்போது யாருமே இந்த ஃபேஸஸ்லாம் கடக்காம கார் டிரைவிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ப்ரோவாக வந்து ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் வந்து இது சாத்தியம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சுக்கோங்க. அவருக்கும் டிரைவிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து காரை ஓட்ட முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், 2 பேருக்கும் இதே ரூல் தான், இதே ப்ராசஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நபர் கேட்ட அதே கேள்வி, நான் எப்படி மற்றவங்க மாதிரி எப்போ தான் நான் கார் ஓட்டுறது அப்படிங்கிறது, அது ரொம்ப நாள்லாம் இல்லை. இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரோ டிரைவராக வந்து மாறிடுவீங்க. ஸோ எந்த விதத்துலையும் கிவ் அப் வந்து கொடுக்காதீங்க. ஓட்ட பழகிட்டு ஏதோ காரை போய் இடிச்சிட்டோம், ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா மற்றவங்கள நம்ம போய் இடிச்சிடக்கூடாது. அது மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும், நம்ம எப்படி பதட்டம் இல்லாமல் ஓட்டணுமோ அப்படி டிரைவ் பண்ணி அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. மிச்சபடி கார் நீங்கள் போய் ஏதோ ஒரு இதில் லைட்டாக இடிக்கிறீங்க திருப்பும் போது அப்படிலாம் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரே வந்து உங்களுக்கு. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கார் ஓட்ட பழகுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபெடப் ஆகாதீங்க, கிவ் அப் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் ஈஸியாக வந்து கார் ஓட்ட முடியும். ஹாப்பி டிரைவிங், ரெஸ்பான்சிபிளாக வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள். ஹாப்பி மோட்டரிங். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.